வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். குளி மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோயிலேருந்து ஒரு பொடி மண் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆஃபிஷியலி புக்கேத்துங்கா புக்கே மர்தாஜாம் இந்த ஏரியாலேருந்து மண் எடுக்கணும்னு நினச்சி திரு தினேஷ் அவர்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தார். அவர் மூலியமாக ஒரு சில ஆலயங்கள் நான் எடுத்து கொடுக்குறேன்னு, நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம்குள்ளே வந்தார். அவருக்காகவே ஒரு நாள் ஒதுக்கி இந்த இடத்தெல்லாம் மண் எடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். 623வது ஆலயமாக தேவி ஸ்ரீ மகா கருமாரி அம்மன் ஆலயம் ஜூரு புக்கேட் மர்தாஜாமில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்துலேருந்து தான் எங்களோட பயணத்தை தொடங்கணும். இந்த ஆலயம் இந்த எல்லைக்கே தாய் கோயிலாக இருக்காங்க. முன்னுள்ள காலத்தில் எஸ்டேட்டாக இருக்கும் போது இந்த கோயில் ரொம்ப சிறுசாக இருந்துச்சு. பிறகு எஸ்டேட் வளரும் போது மக்களும் வளர்ச்சி அடைஞ்சாங்க, கோவிலும் வளர்ச்சி அடைஞ்சு. ஆனால் இப்போ டவுன்ஷிப் ஆன கையோட இங்கே இருக்கிற கோவிலை அழகாக காம்பவுண்ட் எழுப்பி பராமரிச்சுட்டு வராங்க. இவங்க தான் அந்த ஆதி காலத்து அம்மன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், நம்மளுக்கு ஒரு பொடி மண்ணை கொடுத்து நம்மளோட பயணத்துக்கு உதவி செஞ்சதுக்கு. இதே போன்ற ஆலயங்கள், பல ஆலயங்கள் புக்கே மர்தாஜாம் சரி, புக்கேத்துங்கால சரி, அல்மா இந்தமாரி ஏரியாலெலாம் இருக்குது. இந்த மாதிரி ஆலயத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எங்களோட முயற்சியை நாங்கள் தொடங்கியிருக்கோம். இந்த ஒரு பயணத்தை நீங்கள் தற்செயலாக பார்த்தாலும் சரி, எஃப்ஐபியில் பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய தகவல், நிறைய ஆலயத்தை பற்றி இந்த ஒரு பதிவில் ஷேர் பண்ண போகிறோம். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அம்பாளுக்கும் எனது நன்றியை தெரிவிச்சு எங்களோட பயணம் இன்றைக்கி இந்த அம்பாலோட வாசல் வழியாக தான் தொடங்குனுச்சு. இங்கேருந்து எடுக்கப்பட்ட மண் அடுத்து எந்தெந்த ஆலயத்துக்கெல்லாம் போக போகிறோன்னு ஷேர் பண்ணுறேன். அடுத்து ஸ்ரீ மகா முன்னீஸ்வரர் ஆலயம் தோ பஞ்சாங் புக்கேத்துங்கால இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்துக்கு ஒரு பொடி மண் எடுக்க சொல்லி அனுமதியும் கேட்டிருந்தோம். அனுமதியும் கிடச்சிருந்துச்சு. 624வது ஆலயமாக இந்த ஒரு ஆலயத்திலேருந்து இந்த ஒரு பொடி மண் எடுக்கும் போது ஆலயம் அடைச்சிட்டாங்க. இருந்தாலும் கோவில் நிர்வாகத்திட்ட அனுமதி கேட்கும் போது பூஜாரி ஆலயத்தை திறந்து எங்களுக்கு மண் எடுக்க சொல்லி அனுமதி கொடுத்துருந்தாரு. இந்த ஐயனார் பாருங்களேன், இந்த முனீஸ்வரரை மிக பழமையான முனீஸ்வரர். அவரோட மீசையும் பாருங்க, அவரோட சூலத்தையும் பாருங்க, அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த சில வடிவம் பாருங்களேன், மிக பழமையான சில வடிவம். இந்த அம்பாளுக்கும் அதே போன்ற வயசாக தான் இருக்கும். குறைஞ்சது 80லேருந்து 100 வயசு இருக்கும். முன்பு எஸ்டேட்டாக இருக்கும் போது இந்த ஆலயங்கள்லாம் சின்னதாக இருந்துச்சு. பிறகு ஆலய நிர்வாகத்தோட முயற்சினால ஒரு சின்ன ஆலயமாக கட்டிட்டு இன்னமும் வளமாக வச்சிருக்காங்க. இந்த ஆலயம்தான் இதுக்கு முன்னாடி பார்த்த மகாமாரியம்மன் ஆலயத்தோட ஆத்தாங்கரைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்துக்கு முன்னாடி முன்பு அவ்வளோ வில்வ மரம் இருந்துச்சான், இப்போ எதுவுமே இல்லை. அடுத்து நம்ம போக போகிற ஆலயம் 625வது ஆலயம் ஸ்ரீ மகா முன்னீஸ்வரர் ஆலயம் புக்கேத்துங்காலர் தான் இந்த ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, கோப்பர முனீஸ்வரர். சொன்னால் எல்லாருக்கும் தெரியுமா, ஒரு கம்பெனி பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு உருவ வழிபாடு இல்லை, சூழ வழிபாடு தான். ஆனால் உருவ வழிபாடு எப்போ பூஜை காலகட்டத்தில் இருக்கோ அப்போ தான் அவருக்கு கலசம்லாம் பூட்டி அலங்காரம் பண்ணி ஊரில் விசேஷமாக கொண்டாடுவாங்களாம். அதுக்குண்டான ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா இங்கே பின்னாடி பார்க்கலாம். இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் கேட்கும் போது அந்த ஆலய நிர்வாகியே ஒரு பொடி மண்ணை ரெடி பண்ணி வச்சு ஐயா கிட்ட வச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணி எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப கூஸ்பாமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஆலயத்துக்கு வரும்போது. ஏன்னா பேருக்கும் அந்த இடத்துக்கும் மிக விசேஷமாக தான் இருக்குது. முன்பு உள்ள காலத்தில் நம்ம காடுலாம் திறக்கும் போது அந்த இடத்துல புத்தோ இல்லாட்டி பெரிய மரம் பார்த்தோமோ கண்டிப்பாக அங்கே முன்னீஸ்வரர் வழிபட்டு வருவோம், இல்லாட்டி சங்கிலி கருப்பர் வழிபட்டு வருவோம், இல்லாட்டி மகாமாரியம்மன் நம்ம வழிபட்டு வருவோம். அது போன்ற காலகட்டத்தில் காலங்கள் வளர்ச்சி அடையும் போது கண்டிப்பாக கோவில் உருவாகும் அல்லது அந்த இடத்த ரீலொகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். இதே போன்ற ஒரு ஆலயத்தை ரீலொகேஷன் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும். இந்த பதிவில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சூளம் வச்ச ஒரு கோவில். அந்த கோவிலை கண்டிப்பாக நம்ம ரீலொகேட் பண்ண வேண்டியது இருக்குது. வணக்கம். இன்னைக்கு புக்கேத்துங்கால இருக்கிற ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருக்கேன். 625வது ஆலயமாக கோப்பர முனீஸ்வரர் ஆலயத்திலேருந்து மண் எடுத்துட்டு இந்த சைட்டாக போகும்போது என்னை கூட்டிகிட்டு வந்த இந்த தம்பி சொல்லியிருந்தாரு, இங்கே ஒரு சூளம் வச்ச ஒரு முனீஸ்வரர் ஆலயம் இருக்குது. யார் வச்சதுன்னு தெரியல, எப்போ வச்சதுன்னு தெரியல, இடம் மாற்றாமல் இங்கே தான் இருக்காங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இந்த கோயில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ஸ்கூல் பக்கத்துலேயே தான் இருக்குது. இப்போது இங்கே இருக்கிற பொறுப்பாளர்களோ, இங்கே இருக்கிற பழமையான வழிபாட்டுக்காரங்களோ இல்லாட்டி பக்தர்களோ கண்டிப்பாக இந்த ஆலயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆலயத்தை அருகில் உள்ள ஆலயத்தை கூட ரீலொகேஷன் பண்ணுங்கள். அல்லது நம்ம பல இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது. ஸோ நம்மளோட ஆலயத்தை நம்மளே பராமரிப்போம், நம்மளே அங்கீகாரம். நன்றி. புக்கேத்துங்காலே ஒரு பெரிய தாய் கோயில் இருக்குது. அந்த தாய் கோயிலுக்கு பெரிய காம்பவுண்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த கோப்பர முனீஸ்வரர் தான் இந்த தாய் கோயிலோட
ஆத்தாங்கரையே இந்த தாய் கோயிலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு வந்திருந்தேன். இந்த ஆலயத்தோட பேர் ஸ்ரீ மங்களநாயகி அம்மன் ஆலயம். இதுக்கு முன்னாடி புக்கெட் மிர்தாஜாமில் வந்து மங்களநாயகி அம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். 2வது கோயிலாக தான் இந்த கோயில். இவங்க 2 பேருமே அக்கா தங்கை கோயில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இங்கே நடத்துகிற விசேஷங்கள் வந்து மிகப்பெரிய விசேஷமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பல மக்கள்கள் இந்த அம்மனை தேடி வரதுக்காக ஜொஹூர்லேருந்து வருவாங்க, சிங்கப்பூர்லேருந்து ஃப்ளை பண்ணி வருவாங்களாம். அந்த அளவுக்கு விசேஷமான ஆலயம். அதே நேரத்தில் இந்த ஆலயத்துக்கு உண்டான வளர்ச்சி சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த அம்மனுக்கு தானாகவே ஒரு பெரிய காம்பவுண்ட் இருக்குது. அவங்க கோவில் பேர்லேயே பல கடைகள் இருக்குது. அந்த கடையிலேருந்து வரப்போகிற வருமானம் தான் இந்த கோவிலை வந்து ஜெனரேட் பண்ணி வச்சுருக்காங்களாம். இருந்த போதும் பொதுமக்களோட பணியை இருக்கிறதுக்காக அவங்க திருப்பணிக்கு வந்து மக்களோட நிதியும் எதிர்பார்த்து தான் கேட்டிருக்காங்க. இது போன்ற விசேஷமான கோவிலை பார்க்குறது மிக மிக அரிது. அதே நேரத்தில் இந்த கோவிலுக்கு ஒரு பழமையான ஒரு புத்து இருக்குது. இந்த புத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கலை. ஆனால் இந்த புத்து இந்த கோவிலோட சார்ந்து இருக்கிற வாசி இந்த கோவிலோட தீமதியிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். கோவில் நிர்வாகமும் இந்த கோவிலோட மண் எடுக்க சொல்லி அனுமதியும் கொடுத்துருந்தாங்க. நான் சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த கோவிலோட வைப்ரேஷனும் அதே நேரத்தில் இந்த கோவிலோட கூஸ்பாமும் வந்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இந்த பயணம் இன்றைக்கு நிப்பாட்ட போகிறதில்ல, நாளைக்கும் தொடரும். நாளைக்கும் வந்து இந்த பதிவுகளில் பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்த பதிவுகளை பார்த்து காமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது கூலி மேராஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக திரட்டப்படுற 1008 கோவில் மண். உங்களை நாளை சந்திக்கிறேன்.